Hi friends, வணக்கம். Hi ma. Hi. So இன்னைக்கு வந்து அம்மா வந்து பொட்டி வந்து நமக்கு என்னெல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க நீங்க போன வீடியோல பார்த்திருப்பீங்க. நம்ம இது பண்ணது. சோ இன்னைக்கு வந்து சரியாவும் பொட்டி weight தெரியல. சோ இன்னைக்கு வீடியோல வந்து அம்மா வந்து பொட்டி என்னெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்றத காமிக்க போறாங்க. ஓகே? ஆமா. என்னம்மா வச்சிருக்க உன் பொட்டில? இது வந்துட்டு ஹேண்ட் லக்கேஜ் ஆக்சுவலி. ஸோ என்ன வச்சிருக்க? இது வந்து கட்டவே இல்லை, அதனால எடுத்துட்டு போயிடுறேன் நான். ஓகே. அனி பர்த்டே கட்டிக்கலாம். ஓகே. அப்படிலாம் பிளான் போட்டது. ஓ அனி பர்த்டேக்காக வச்சிருந்ததா? கட்டாத படம்லாம் அப்படி வேண்டான்ட்டு எடுத்துட்டு போயிடலான்ட்டு. ஓகே ஓகே. இது சொல்லுமா. ஸோ அதனால் கட்டாத புடவைங்க 4 எடுத்துகிட்டு போகிறாங்க. இது அதுக்கப்புறம் காமி உள்ளேருந்து எடு, உள்ளேருந்து நோண்டி எல்லாத்தையும் வெளிலடு. அதுவும் வச்சுருக்குது. கட்டாத புடவை அனி பர்த்டேக்கு எப்படின்னு கொஞ்சம் பாட்டி வைப்பீங்க அழகா. ஏய் சூப்பர். இது எனக்கு அமிச்சேன்னு நான் நினச்சேன். உனக்கா? ஓகே ஓகே. உனக்கு நீயே அமிச்சிக்கிட்ட இங்கே. ஓ இப்போதான் புரியுது. பார்சல் அனுப்பிச்சிட்டேன் நான் எனக்கு நினச்சி நம்ம வந்து வீடியோவில் பார்த்து சொல்லிட்டு இருந்திருக்கோம். அம்மா வந்து அவங்களுக்கே அவங்க அமிச்சிருக்காங்க. ஆர்டர் பண்ணிட்டேன் ட்ரெண்டி ராகட்ட. ஓ ஓகே ஓகே. அதனால நான் ஃபால்ஸ் கூட தைக்கல பாரு. ஓ ஓகே ஓகே. தைக்கணும். இப்போ தச்சிட்டு பார்டர்ல அது தச்சு எடுத்துறேன். ப்ளவுஸ் வந்து தச்சிட்டு வந்துட்டேன். சூப்பர் சூப்பர். அந்த பொண்ணுட்ட ப்ளவுஸ் வந்து நான் வீட்டுக்கு அனுப்பிச்சிருமானா. ஓ இந்த ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் காயத்ரி அவங்க கிட்ட ஆர்டர் பண்ணதுல. ஓகே ஓகே. இது இப்போ ட்ரெண்டியா தான். இந்த இது செக் ட்ரெண்டி. ஓ அப்படியா? ஓகே ஓகே. அதான் இது வந்து இருக்கு மாதிரி ஒரு பட்டு இல்லை இது? ஆமா சூப்பர். ஜரி பட்டு வராது, மெட்டீரியல் தான் பட்டு. ஜரி பட்டுனா அது எங்கேயோ போக ரேட்டு. ஓகே மெட்டீரியல் பட்டு மெட்டீரியல் நல்லா இருக்குன்னு வாங்கினேன். சூப்பர். நெக்ல யா நல்லா அழகாவே இருக்கு. அதுக்கப்புறம் ப்ளவுஸு ஹேண்ட் லக்கேஜ்லேயே இப்படி நம்ம இன்னும் அதை ஓப்பன் பண்ணனா அவ்வளோதான். புடவையோட ப்ளவுஸஸ் எல்லாம் இங்கே வச்சிருக்கேன். ஓகே புடவையோட ப்ளவுஸஸ் எல்லாம் இங்கே இருக்கு. ஓகே இப்போ புடவை இருக்கு. இது வந்து பிபி மிஷின். பிபி மிஷின். ஸோ ஓகே ஒரு பிபி மிஷின். அதுக்கப்புறம் வந்துட்டு யா கம்மி அது வந்துட்டு ஸ்மார்ட் வாட்ச். எஸ் சூப்பர். அப்புறம் ஓகே அதுக்கப்புறம் வேற என்ன வச்சிருக்கேன்? இது எனக்கு கொடுத்தியே. யா அம்மாவுக்கு நான் ஒரு செயின் கொடுத்தேன். அதை நான் வீடியோவில் காமிக்கல, சும்மா வந்தோடனே சும்மா அழகாக அவங்களுக்கு சாரிக்கு அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு கொடுத்தேன். நல்லா இருக்கும் ப்ளூ கலர் சாரி. யா எக்ஸாக்ட்லி. நம்ம இது ஏற்கனவே நீங்கள் போட்டிருக்கல இன்றைக்கோ ஒரு நாள் மறந்து இல்லை மேட்சிங் எதுவும் வரலன்னு போடலையா? ஓகே. அப்புறம் வந்துட்டு வேற என்ன வச்சுருக்க? அந்த டப்பா நீ கொடுத்தல. ஓ இது என்ன டப்பா தெரியுமாங்க? இது ஆக்சுவலி சாக்லேட் டப்பா. அதில் வந்துட்டு இவங்களுடைய நகையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோ நமக்கு வந்துட்டு பேக்கிங் பொட்டி பிரிக்கலாம் வாங்கல என்னென்ன வச்சுருக்காங்கன்னு காமிச்சாங்க பார்த்தீங்களா? அது அத்தனை ஐட்டத்தையும் அம்மா பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வளையல், இந்த வளையல், அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மா நீ வேற ஒரு செயின் வச்சுருந்தியே, இதை மட்டும் பெண்டன்ட் மட்டும் மாத்துறது, அதுவாது எனக்கு கொடுமா? ஓகே. அது என்ன இது என்ன வளையல்? இது வந்துட்டு சும்மா கல், ஐ மீன் இந்த கிறிஸ்டல்ஸ் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அந்த வளையல். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இதில் தெரியல. கிறிஸ்டல்ஸ் மாதிரி இருக்கிற வளையல். இந்தியாவில் வந்து இவங்க இதெல்லாம் போட்டுக்கிட்டு சுற்றும் போது நீங்கள் வந்து கோல்டுன்னு நினச்சி திருடங்க யாரும் வந்துடாதீங்க. இது எல்லாமே ஆர்டிஃபிஷியலில் தெரிச்சு ஓடி போயிடுங்க அந்த பக்கமா. இவங்களை கடத்திட்டு போகிறது டோட்டல் வேஸ்ட்டு. எல்லாம் வந்துட்டு அதான் இதை வந்து போட்டுட்டு இருக்காங்கன்னா திருடங்க யாரனா அறுத்துட்டு போனீங்கன்னா ஐ எம் ஸோ சாரி. இது வந்துட்டு ஆர்டிஃபிஷியல். அவங்க மூஞ்சி மேலே வந்து அவங்க வந்து திட்டிட்டு போகிறாங்க. இது அழகா இருக்குமா ஆக்சுவலி? யா உண்மையிலே கோல்டு மாதிரியே இருக்கு. ஆமா சேஃப் வேற, எங்க வேணா நீ போட்டு போலாம். கரெக்ட் யா. அதனால நான் சொன்னேன் எடுத்து இங்க வச்சுட்டு போமா, நீ நெக்ஸ்ட் டைம் வரும்போது யூஸ் ஆகும்னு. அம்மா வந்து நான் நெக்ஸ்ட் டைம் வருவேனா இல்லையாடி அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு திரியிறாங்க. நீங்க எல்லாம் சொல்லுங்க நெக்ஸ்ட் டைம் வரணும்ட்டு. இந்த வாட்டியும் வரும்போது பிச்சு பிடுங்கி கூப்பிட்டுட்டு வந்தேன். ஆனா கரெக்டா இவங்க வந்துட்டு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு நம்மள டிம்கி கொடுத்துட்டு கிளம்புறாங்க. நல்லா இருக்குல்ல? குணம் இல்லை.
ஓ சூப்பரா டைமண்ட் மாதிரி இல்ல. யா எங்க வாங்குன? குணால் தான் இருக்குது. குணால்னா ஓகே. பாண்டி பஜார். ஓ ஓகே. குணால சோனு ஏதோ ஒன்று அது ரெண்டு அண்ணாதில்ல ஒன்று. ஓகே. அம்மா இதுல இருக்கிறதெல்லாம் அந்த மாதிரி தான். இது அது சோனாவா அதாவது பாண்டி பஜார்ல. ஓகே சூப்பரா இருக்கு. செலிபிரிட்டிஸ் எல்லாம் வாங்குவாங்க, நல்லா இருக்கு. எங்க ரூபி மாதிரி இருக்கு பாரு அது. ஓ இது ரூபிலாம் இல்லையா? ரூபி செமி அப்படின்னா. ஓகே. இது எங்க வாங்குனது சொன்ன? சோனாலா? சோனல். ஆமா சோனல். ஓகே. இது இந்த கிரீன் மேட்ச் பண்ணுவாங்க. ஓ இங்க ஒன்னு கிரீன் இருக்கு. அதுக்கு மேட்சிங் டைமண்ட் கேட்டல அது. நம்ம கேக்கலன்னா அம்மா லவுட்டிக்கிட்டு போயிருப்பாங்க. நமக்குன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டு அத்தனையும் ஆட்டையே போட்டாங்க. இதுல வந்து இது வேற நம்ம கேட்டு இப்பதான் கேட்டு வாய முடியல. அம்மா வந்து அதை பொட்டியில பேக் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் வந்து ஸ்கேன் பண்ணுங்கடா, வாங்கடா. ஏற்கனவே கிறிஸ்டியன் ஸ்கேன் பண்ணுவானுங்க. ஸோ இது வந்துட்டு சும்மா ஒரு டைமண்ட் பேட்டர்னு. இதுல வந்து நடுவில் இருக்கிறத மட்டும் மாத்திப்போம் பார்த்தீங்களா, அந்த இது அதான் நீ சொல்லியிருக்க தோடு கூட மாத்தலான்ட்டு. அதுக்கப்புறம் அதாவது இது எல்லாமே அப்ப எப்படி இதனுடைய செட்டு அதுக்கே தோடு இருக்குல்ல? தோடுக்கே கல் மாத்தலாம் இல்ல? தோடுக்கும் கல் மாத்தலாம், தோடும் இருக்குல்ல. இதுக்கு ஏன் அப்ப இந்த செட் வச்சிருக்கோம்? ஓகே ஓகே. ஸோ இது வந்து இதனுடைய மேட்சா? இல்ல இது சில்வர் சில்வர். ஓ இது சில்வரா? ஓகே ஓகே. ஓ இதெல்லாம் சோனலா? சோனல். ஓகே சூப்பர். எடு எல்லாத்தையும் எடு. ஓகே. அப்புறம் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்துட்டு இது கோல்டு மாதிரியே இருக்கு. இவ்வளவுதான் வாங்கிட்டு வந்தேன். என் சைஸ் கிடையாது பாரு குட்டி. நீ வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தா எடுத்து வச்சு. அப்ப இங்க எடுத்து வச்சுட்டு அடுத்த வரும்போது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா. அதுக்கப்புறம் அவ்வளோதானா? இதெல்லாம் நைட்டியா? அவ்வளோதான். இந்த பொட்டி இன்னும் நாங்கள் வந்து வே பண்ணி பார்க்கல ஆக்சுவலாக. ஆமாம் இது பென் ட்ரைவ்ஸ். அவ்வளோதான். சூப்பர். ஓகே. இது என்னோட கிளாஸ். சூப்பர். எப்படி நோங்க எடுக்கிறோம் பார்த்தீங்களா? ஓகே. இது வந்து அம்மா வந்தோடனே கொடுத்ததுக்கு சன் கிளாஸ். இன்னொரு சன் கிளாஸ் எங்கே வச்சிருக்கா? ஒன்று ஹேண்ட்பேக்கில் வச்சிருக்கேன். ஓ சூப்பர். இல்ல வந்தோன்னு கொடுத்தது வேற. ஓ இப்ப கொடுத்ததா? இப்ப நான் அம்மாக்கு கொடுத்தது நம்ம ஊருக்கு எடுத்துட்டு போறதுக்காக. எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்க. அம்மா கிட்ட இந்த கலர்ல அழகா இருக்குமா? சைடு திரும்ப. சூப்பரா இருக்கு, செமையா இருக்கு. அது வேற பர்பிள். இது அது கொண்டு வர. ஆமா அதுவும் அழகா இருக்கும் ஆக்சுவலா. சரி இவங்க இதெல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் பொட்டிக்கு போலாம். ஓக்ல தான் இது பண்ணது. ஆமா. இதுல என்னன்னா ஏற்கனவே ஒரு ப்ளூ ஒன்று வாங்கி கொடுத்தேன் அப்ப கிருஷ்ண பறக்கும் போது ஞாபகம் இருக்கா? ப்ளூ சூப்பரா இருக்கும். கிளாஸ் இன்னும் நல்லா இருக்கு வச்சிருக்கேன். ஆனா அந்த ஓக் இது மாத்திரம் கவர் மாத்திரம் ஏன் அவ்வளவு மோசமா போச்சுன்னு தெரியல. அப்படியே பிஞ்சு. ஓ அப்புறம் சரிட்டு ஒரு பவுச் மாதிரி வாங்கி எல்லாம் போட்டுட்டேன். ஓ அப்படியா? ஆமா. ஏன்னா ஓகோட பிராண்டே இதுவாயிடுது இல்ல உனக்கு அசிங்கமா? பிஞ்சு போன கவர்ல இதெல்லாம் அப்படியே பிஞ்சு வாட்டரியா பட்டு அந்த மாதிரி ஆயிருக்கும் நினைக்கிறேன். வாட்டரி அப்படி பேண்ட் பேக்ல தான் வச்சிருப்பேன் நான். என்னமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது எவ்வளவு 10 வருஷம் ஆச்சா 12 வருஷம் ஆச்சா? அப்புறம் என்ன விடு. கிளாஸ் நல்லா இருக்கு. பாக்ஸ் மாத்திரம் கிளாஸஸ் நல்லா இருக்குல்ல, அவ்வளவுதான். பாக்ஸ் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, ஓக்கறன்னு தான் கேட்கணும். சரி ஓகே. இதை எடுத்துக்கலாம். ஹேண்ட்பேக்ல இருக்கிற கண்ணாடி கொண்டு வரேன். ஓகே. அது கொடுத்தல நீ. ஆமா அவங்க இந்த வாட்டி சன் கிளாஸஸே மறந்துட்டு வந்துட்டாங்க. ஓ ரெண்டுமே ஒரே மாடல் என்ன? இது பாப்பு. அடடா ஒரே மாடல்மா. மாடல் என்ன கலர் வேற தானே? அது ரெண்டு சேம் மாடல் அதே மாதிரி இருக்கு. மாடல் ஒரே மாதிரி இருக்கு, கலர் மட்டும் தான் வேற. நான் ஒன்று வாங்கிக்கிட்டேன் மைக்கேல் கோல்ல இருந்து. இந்த கண்ணாடி இதை போட்டு பாரு, உனக்கு இது சூட் ஆச்சுன்னு நீ இதை எடுத்துட்டு போயிடு. எனக்கு நல்லா மூணுமே நல்லா தான் இருக்கு. நீ பாரு, நான் ரெண்டுமே சேம் மாடல்னால தான் நான் மாற்றி கொடுத்தேன். சூப்பராக இருக்கு. நீ வேணா கண்ணாடியில் போய் பார்த்துட்டு வா. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்கேல் கோர்ஸ்ல இருந்து இந்த இது டப்பா. இது நானும் யூஸ் பண்ணவே இல்லை இது வரைக்கும் ஆக்சுவலாக. எப்படிமா இருக்கு? லைட்டு போட்டு பார்த்துரு. எல்லாமே நல்லா தான் இருக்கு. எனக்கு என்னன்னா ஒரே மாடல்ல ரெண்டு இருக்கேன்றது தான் எனக்கு தோணுது, அவ்வளவுதான். ஒரே மாடலா இருக்கே அப்படின்னு நான் யோசிச்சேன். ஓகே, அதனால நீ யோசிச்சு சொல்லு எது வேணும்ட்டு. ஸோ செலக்டட் அம்மா வந்து பாத்தீங்கன்னா அதையும் இதையும் செலக்ட் பண்ணிருக்கியா? இது வேணாவா? அம்மா வந்து இது வந்து கண்ணு தெரியாதவ மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அட பாவி,
அவன் மைக்கேல் கோர்ஸ்லேருந்து வாங்குறதெல்லாம் பெரிய விஷயமா சொல்லிட்டு இருக்கான். நீ கண்ணு தெரியாத கபோதின்ட்டியே. சரி ஓகே. ஆனால் அதுவும் எக்ஸ்பென்சிவ் தான். ஆமாம், அதுவும் விலை தான். ஆனால் இது வந்து பிராண்டு, அவ்வளோதான். இதுவும் பிராண்ட் தான் நம்ம ஓகு. ஆனால் அதை விடவும் யூஸ்வலாக இது விலை அதிகம்னு சொல்லுவாங்கம்மா. எனக்கு தெரியாதுமா. மாடல் ஒன்றும் கிடையாது. ஒரே மாடல் இல்லை. இல்லை, இந்த இது வந்து கொஞ்சம் கீழே இருக்குது, இது வந்து கொஞ்சம் மேலே இருக்குது பாரு. அதர் கலரும் வேற வேற தானே? ஓ இல்லை, வேற மாடல் தான்மா. இது வந்து லைட்டாக ஸ்கொயர் டைப்ல இருக்கு, இது கொஞ்சம் சின்னதாக இதுவாக இருக்கு. சரி ஓகே, கலர் வேற வேற தான் டோட்டலி. இல்லை கேட்டேன் உனக்கு ஒரே மாதிரி ஃபீல் ஆச்சுனான்ட்டு, சரி வேணான்ட்டாங்க. ஓகே, ஓகுக்கு எப்போது ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஓகே சரி, அப்போ நீயும் ஓகே வச்சுக்கோ. சரி ஓகே வா. சரி வா, நெக்ஸ்ட் போட்டிக்கு போகலாம். இப்படியே உட்காந்துருந்தோம்னா மத்தியானம் லஞ்சு தின்ன முடியாது. வா, நீ ஓகோட கனெக்ஷன்ல வச்சுட்டு உட்கார வேண்டியதுதான். சரி, நாங்க இறங்கின உடனே எது இது போட்டு போன வாரம்லாம் அம்மா எப்படி இருந்தாங்க தெரியுமாங்க? நல்லா பயந்து போயிட்டோம். மறுநாள் டிக்கெட் போட்டு அமுச்சிடலாம், அம்மா வந்துட்டு அமுச்சு விட்டுருங்க அப்படி இப்படின்னும் போது நான் பயந்துட்டோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டை போட்டதுக்கப்புறம் தெப்பா உட்காந்துட்டு இருக்காங்க. இல்லை இல்லை இருக்கு அவங்களுக்கு கிளம்புன்ற ஒரு இது. இந்தம்மா யா காமிச்சிருக்கேன். இந்த இதையும் பாக்ஸ் மூடி எங்க உடஞ்சி போன ஒரு மூடி இருந்தது. ஓகே போட்டுட்டு அப்புறம் இது பண்ணிக்கலாம். சூப்பர். என் பெட்டி தந்தல 2 ஜுவல்ஸ் அபேஸ். ஆமா அபேஸ் கரெக்ட். அவங்க அபேஸ் பண்ணாங்க, நான் வாழ்ந்து புடிங்கி வச்சுக்கிட்டேன். நமக்குன்னு சொல்லிட்டு அவங்க அபேஸ் பண்ண பார்த்தாங்க. அடுத்தது பெரிய பெட்டி. எஸ், இதுதான் எங்க தாத்தா பாட்டி. இருங்க காமிக்கிறேன். எங்க அம்மாவுடைய அம்மா அப்பா, அம்மம்மா தாத்தா இவங்க தான். அமாவாசை நமஸ்காரம் பண்ணுறதுக்கு வந்துடலாம். ஓகே, என்ன சின்ன சின்ன விஷயம்தான். அதே சாரீஸ் ட்ரெஸ்ஸஸ் தாங்க இருக்கு. இல்லை இது இருக்கு ஒரு நைஃப் செட்டு. நைஃப் செட்டு ஒன்று கொடுத்தோம். ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவுக்கு வந்துட்டு நாங்கள் இந்த இது வாங்கி, இது க்ளூட்டின் ஃப்ரீ அந்த இது வாங்கி லைக் நிறைய வாங்கினோம். சும்மா பேக்கெட்ஸாக. ஸோ அவங்க வந்து அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பால் ஊற்றி சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு போனோடனே கண்டிப்பாக வேணும்னு வேறு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லைம்மா. ஸோ அதனால் இது வந்துட்டு கொஞ்சம் ஹேண்டியாக இருக்கும் பாருங்கள். அதனால் இது வந்து அனிஷுடைய ஸ்கூலில் கொடுத்து தான் அம்மா பிடிங்கி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இது ஒரு சாரி, ப்ளவுஸ்லாம் அதில் இருக்குது. சாரி இது கட்டலை நீ ஒரு வாட்டி? எதுமா இது இல்லை கட்டலையா? ஓகே, தான் தச்சு கொண்டு வந்துருப்பா. ஓகே ஓகே, இது ஒரு சாரி. இது அங்கேருந்து ஊர்லேருந்து கொண்டு வந்தது, அது கட்டலை. ஓ இதுவும் கட்டலையா? ஓகே ட்ரெண்டின்னு சொன்னேனே. ஆமா ஆமா, எல்லாம் சீரியல் வரவங்க கட்டிட்டு பாரம் வச்சிருக்கேன்னு சொன்னேனே. ஆமா, இது ஆக்சுவலா வந்துட்டு நேர்ல இன்னும் நல்லா ஷைனியா அழகா இருக்கு. ஆமா. அப்புறம் இது நீ எனக்கு கொடுத்த சாரி. ஆமா, நான் அம்மாக்கு ஒரு பொங்கல் சாரி கொடுத்தேன். யா ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இந்த சாரி ஓப்பன் பண்ணி காமிக்கிறியாம்மா எப்படி இருக்குன்னு? ஸோ இது வந்து ஜூட் சில்க் ஆக்சுவலாக. ஸோ நல்லா இருக்கேண்ணா. யா, இது ஃபால்ஸ் எல்லாம் தைச்சிட்டு இது பண்ணிப்பேன். லைட் வெயிட்டாக இருக்கும். இப்போ பொங்கல் கொடுத்தேன். சரி அப்போ கட்டல என்ன இது? ஆமாம், ரொம்ப நாளாக எப்போ வாங்கினேன். ஆமாம், ரொம்ப நாளாக நான் கொடுக்கணும்னு அப்படியே வச்சுட்டேன் ஆக்சுவலாக. இருக்கா சூப்பரான வந்துட்டு ஒரு கோல்டன் எல்லோ கலர் இது ஆக்சுவலாக. சரி ஓகே சூப்பர். இது வந்து பார்டர்லாம் இல்லை ஆக்சுவலாக, பார்டர் வந்து துணியிலேயே அப்படியே இதுவாக இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். சிம்பிள் சாரி. ஓகே, அடுத்தது ஆக்சுவலி எல்லோ இல்லை, வெந்தய கலர். வெந்தய கலரில் வெந்தய கலர் நல்லா இருக்குமா? அழகாக இருக்குமா? சூப்பராக இருக்கு. வெந்தய கலர் நல்லா இருக்கும். யா சூப்பராக இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து க்ரூஸில் போட்டிருப்பாங்க அந்த சல்வார், ரொம்ப அழகாக இருந்தாங்க. ஆமாம் ஆமாம், இது ரெட்டு என் ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க ரெட்டு நல்லா இருக்கு. ரொம்ப அழகாக இருந்தது ஆக்சுவலாக. நான் அப்போவே சொல்லியிருப்பேன் இதுவாக போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா இது பாதாள குகையிலேருந்து எதுக்கோ எடுக்கிறாங்க. என்னன்னு அவங்களே மறந்து போயிட்டாங்க. நைஃப் செட்டு. நீ அதனுடைய நைஃப்ஸா? வெயிட்டாக இருக்கு பாரு நைஃப் செட்டு. ஒரு நைஃப் செட்டு கொடுத்துருந்தேன் ஆக்சுவலாக. அது வெயிட்டாக இருக்குது. இது என்ன ஃப்ரீ பண்ணுறதுக்கு கொடுத்தோம்ல. ஓகே ஓகே ஓகே. அதில் எதுவும் இது விடக்கூடாதுக்காக. ஓகே ஓகே, அவுட்டோர் ஓகே. ஏதாவது லீக் ப்ரூஃப். ஆமாம், நம்ம வந்துட்டு அந்த ஆமாம் கரெக்டு. ஆமாம், ரிப்பல்ஸ் ரெயின் வாட்டர் அந்த மாதிரிலாம் சூப்பர். அது நீ எங்கே ஸ்ப்ரே பண்ணிக்க போகிற?
நீயே ஸ்ப்ரே பண்ணிட்டு போய் மழையில நானே உன் மேல ஒரு சிட்டு தண்ணி விளையாடு அனி சொல்ற மாதிரி சொல்றீங்க. ஓகே, மாடியில் அந்த மாதிரி சும்மா ஸ்ப்ரே பண்ணிட்டாங்கன்னா அது தண்ணி நிற்காது அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இதுதான் நிறைய சீரியல் டப்பா தான் நிறைய இருக்கும் நினைக்கிறேன். தொண்டை அது நிறைய வரும். அதுக்கப்புறம் இதெல்லாம் மாத்திரைகள், சாக்லேட்ஸ் அந்த பாஸ்மதி ரைஸ் பேக் ஃபுல் சாக்லேட் அது ஒழுகிடா ஃபுல் அப்படியே ஒரு பெரிய மூட்டையே கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துட்டு தான் வந்துட்டு இதுல என்னன்னா நம்ம வந்து இப்போ வந்து எத்திஹாட்ல போறதுனால நம்ம வரும்போது அம்மாவுக்கு வந்து ஒரு பொட்டி தான் அலௌடு, ஒரு பொட்டி எக்ஸ்ட்ரா போட்டோம். போகும்போது பாத்தீங்கன்னா ஏன்னா லுஃப்தான்ஸால தான் வந்தாங்க. போகும்போது பாத்தீங்கன்னா நாங்க வந்துட்டு ஒரு பொட்டி இன்னொரு பொட்டி போடலாம் அப்படின்னு நினைச்சோம். ஆனா வந்து அவனே வந்து நம்ம வாஷிங்டன்ல இருந்து ஏறுறதுனால ஃப்ரீ கொடுத்துட்டான். ஓகே ஓகே, சாக்லேட்ஸ் ஃபுல் சாக்லேட்ஸ். ஓ வாவ், ஓகே. இது மட்டும் அவனுங்க கண்ணில் மட்டும் காமிச்சிட. சரி வேணா விடு. சாக்லேட்ஸுங்க எல்லாம் ஃபுல் சாக்லேட்ஸ், சாக்லேட் மோட், ஃபுல் சாக்லேட் மோட்ல இருக்காங்க. யா, அது அவுட்டர் கவர்லாம் பிரிச்சு நாங்கள் இதில் தான் வாங்கிட்டு வந்தது காஸ்கோவில். ஸோ அவுட்டர் கவர்லாம் பிரித்து அதுக்குள்ள மூட்டையா இந்த இதில் போட்டாங்க. அட்லீஸ்ட் வந்து இதை யூஸ் பண்ணிப்பாங்கல்ல. யா, அப்போ எதுவுமே இல்லைம்மா, அதனால தான் உனக்கு வந்து வெயிட்டே இல்லை இந்த இதில். வெறும் சாக்லேட்ஸ் தான் வச்சுருக்கேன். இந்த ட்ரெஸ் நீ 2 கொடுத்தியா? இதுதான். அப்புறம் வந்துட்டு வேற ஒருத்தங்களுக்கு கார் டாய் இங்க இருந்து ஒரு குழந்தைக்கு வாங்கிட்டு போனாங்க. சரி ஓகே ஓகே, ஃபுல்லா பிரிக்காத. அதை வந்துட்டு பேக் பண்ணி வச்சிருந்தாங்க ரொம்ப நேரமா. இதுல என்ன இருக்குன்னு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அவ்வளவுதாங்க. இதுல வேற எதுவுமே இல்லை. ஃபுல்லா சீரியல் டப்பாவும் ட்ரெஸ், அதுக்கப்புறம் வந்து சாக்லேட்ஸ் தான் மெயின் இந்த டப்பால பாத்தீங்கன்னா. அதுல கொஞ்சம் இது இருக்கு, எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு ஆக்சுவலா. அதுல என்னன்னு காமிக்கிறேன். யா, என்னம்மா ஒரு செருப்பு தான் திருப்பி எடுத்துட்டு போறேன். ஸோ அங்கே வந்து போட்டு முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து பேக் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இதில் இன்னும் 10 பவுண்டு வைக்கலாம், அதுதான் யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்க அம்மா. எங்கள் அம்மா என்ன வைக்கலான்னு சொல்லிட்டு. புதுசு இது 2 செருப்பு ஒன்று புதுசாக ஒன்று போட்டுன்னு வந்துட்டேன். இது வந்து இங்கே ஒரு வேலைனா சம்மருக்கு ஏதாவது போட்டுக்கலான்ட்டு தச்சு கொண்டு வந்துருக்கேன் பாரு. கம்மி. ஆமா, ஆனா வந்துட்டு இங்க வெதர்னால அம்மா வந்து ஷூ தான். ஆமா, நாங்க இங்க வந்து காஸ்கோல வந்து ஒரு ஷூ வாங்கினோம், அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா நல்லா இருக்குல்ல, சூப்பரா இருக்கு. அங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து மெமரி ஃபோம் ஷூ இல்லம்மா, செருப்பு இல்லம்மா இது. அப்படியா கேக்குறேன் உங்ககிட்ட. சாஃப்ட் இது. நான் அப்படியே நீ என்கிட்ட கேக்குறேன், நீ தானே சொல்லுவ. சாஃப்ட் இது. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் யா ஒண்ணுமே இல்லையா? எலக்ட்ரானிக்ஸ்லாம் எங்க இருக்கு? நாங்க லாஸ்ட் மினிட்னால பெருசா எதுவுமே வாங்கல. அம்மா மார்க்கர்ஸ் கேட்டாங்க, ஆக்சுவலி எக்ஸ்போ மார்க்கர்ஸ், அதுதான் வாங்கி கொடுத்தோம். நிறைய எக்ஸ்போ மார்க்கர்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. பென்னு கேட்டிருக்காங்க, பென்னு தான் கொடுக்கணும். அப்புறம் ஜிப்லாக் பேக்ஸ் நிறைய கேட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து அது வந்து குக்கி மாதிரி இருக்குமே, அது ரைஸ் கிராக்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்நாக்கு. இது கட்டாத படாது ஒன்று. என்னம்மா எடுத்துட்டு போவேன்னு பார்த்தா இப்போயே உட்காந்து தின்னுட்டேன். இது வந்து ஆக்சுவலாக வந்து ரைஸ் கிராக்கர்ஸ் மாதிரி நம்ம வீட்டில் வச்சுருந்தோம். அம்மா வந்து இது வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ஸ்கொயர் குக்கி. இது இல்லை, ஹாலோவின் பிரெட்சல் இப்போ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். வீட்டில் இருந்துதா எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க அவங்க சாப்பிட்றதுக்காக. சரி ஓகே. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்து வேறு என்ன காமிமா, இங்கே ஒரு சாரீ வச்சுருக்காங்க. அப்புறம் அந்த சாரீ கூட கட்டல நீ? எதுவுமே கட்டலம்மா இந்த வாட்டி. சே, அதுக்குள்ள கிளம்புறியே. அப்புறம் இது வந்துட்டு நான் ஒரு ஃபேன் கொடுத்தேன். ஆக்சுவலி அம்மாவும் அனிஷும் வந்து பிரித்து எடுத்துக்கிட்டாங்க, பாக பிரிவினை பண்ணிக்கிட்டாங்க. அம்மா வந்து பிங்க் எடுத்துக்கிட்டாங்க, அவன் ப்ளூ எடுத்துக்கிட்டான். அதுக்கு சார்ஜ் அதுதான் பிங்க் இது இல்லை யா. அதுக்கப்புறம் இது வந்துட்டு பிபி மிஷின் கட்டிக்கல, அப்படியே எடுத்துட்டு வந்துட்டு நீ அப்படியே கிளம்புற. இது எதுக்கு எடுத்துட்டு வந்த? உன் பர்த்டே, என் பர்த்டே எல்லாத்துக்கும் ஏதாவது
மீன் என் பர்த்டே இருக்காது. ஹோம் பர்த்டேல என் பர்த்டே தான். இது ஏற்கனவே வெட்டிங் எங்க வெட்டிங் கட்டவே இல்லை. இங்க இருந்து சாரி தான் ஏற்கனவே இது கட்டவே இல்லை. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இது ஒரு சாரி, இது ட்ரெண்டி கலெக்ஷன் அங்கிருந்து அமைச்சிருந்தாங்க. இதுவும் கட்டல இல்லை நீ? ஓகே மா, அதாவது நான் பொட்டி எப்போ பிரிக்கலாம் போட்டேனோ அதை போய் பாருங்க, எல்லாம் அப்படியே இருக்கும். எல்லாமே எடுத்துட்டு திருப்பி போயிட்டு இருக்காங்க இவங்க. அவ்வளோதான் வித்தியாசம்னு நினைக்கிறேன். கரெக்டு. சூப்பர். கிறிஸ்மஸ்க்கு வாங்கின இதெல்லாம். ஆமாம். அது பேர் என்னது? பேர் கேண்டி கேனா? கேண்டி கேன். அது சரி, ஓகே. அப்புறம் அப்பாவுக்கு வாங்கினதெல்லாம் எடு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு இது சும்மா ஹேர் கிளிப்பர் மாதிரி அப்பாவுக்கு. ஸோ டக்குன்னு வந்துட்டு வெளில போயிட்டு இதுக்குன்னு அந்த ஹேர் அது இது பண்ண தேவையில்ல. இது வந்து ரீசார்ஜபிள் தான் போட்டிருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ ஹோப்ஃபுல்லி வந்துட்டு வீட்டுக்குள்ளேயும் வந்துட்டு ஒர்க் ஆகும். இந்தியாலேயும் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன், ரீசார்ஜ் பண்ணுறதுனால. ஆமாம். இப்போ நெக் ஃபேன் கூட இந்த ஃபேன் கூட கொடுத்து ரீசார்ஜ் மாதிரி தானே? ஆமாம். அது யூஎஸ்பி கேபிள். இது நாங்கள் ஓப்பன் பண்ணியே பார்க்கல எப்படின்னு சொல்லிட்டு. ரீசார்ஜபிள் போட்டிருக்கிறதுனால மேபி இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ இருக்குது பார்த்தீங்களா, கால் வலிக்காக நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. ஸோ யா அம்மா டப்பா தூக்கி போட்டுருவியா? ஆமாம். எதுக்கு? யா இது பாருங்கள், காலில் வந்து அந்த கவரு பிரிச்சு கம்மி. உனக்கு வெயிட் இருந்துச்சுன்னா நீ அதை போட்டுக்கிட்டே போயிடலாம். இந்த கவர் இருக்கட்டும். ஒன்று கொடுத்துருக்கானா 2 இதில் இருக்கா? இந்த பேக்கில் 1 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இதை வந்துட்டு காலில் வந்து போட்டுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ப்ரெஷரில் வந்து அந்த பெயின் அப்படி லைக் நம்ம கமிக்கிட்டு பிடிச்சிருந்ததுன்னா சம்டைம்ஸ் அந்த பெயின் இருக்காதுல்ல. ஸோ அந்த மாதிரி இது எப்படி போட்டணுமா? இப்படி இல்லை அதையும் ஓப்பன் பண்ணு. அதையும் ஓப்பன் பண்ணிட்டு பெல்ட் மாதிரி தான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணும். போட்டு காலில் போட்டுட்டு இது காலில் முட்டிக்கிட்ட வருமோ? ஆமாம், அதான் இருக்கும். அப்படிதான் போட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம்மா, அது உன்னுடைய நம்ம கால் சைஸுக்கு ஏற்ற மாதிரி. ஹேண்ட் வாஷ் ஒன்லி, ட்ரை அண்ட் ஷேட், ஹேங் டு ட்ரை. எனக்கு பாக்ஸ் எடுத்துகிட்டு போய்க்கிறியா? இதுக்கும் வேணாமா? இன்ஸ்ட்ரக்ஷன் படிக்கிறதுக்கா? இல்லை படிச்சுட்டு போய்ட்றியா? இல்லை ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். சரி, ஓகே. இதுக்கு வெயிட். இதை ஓப்பன் பண்ணிடலாமா? அதை எடுத்துகிட்டு போயிடு. இது எடுத்துகிட்டு போனால் ஆமாம், இது ஓப்பன் பண்ணிட்டு எதுக்கும் பார்க்குறியா? வேணா அப்படியே கொடுத்துருப்பாட்ட. இல்லை ரீசார்ஜபிள் வந்து எந்த இது ஒர்க் ஆகும்ன்ட்டு, இந்தியா இதுக்கு ஒர்க் ஆகுமான்ட்டு. ரீசார்ஜபிள்னா எது வேணா ஒர்க் ஆகாது. இதில் போட்டிருக்கான், இங்கே பாரு என்னென்ன நாடு போட்டிருக்கான். ப்ரொஃபஷ்னல் யூஎஸ் போட்டிருக்கான், எல்லா ஊரும் போட்டிருக்கான். இந்தியாலாம் போடல. இந்தியன் எப்படி போடுவான்? அது வந்து சாதா பிளக்னா தான் உனக்கு இந்தியா யூஸ் ஆகும். இது வந்து ரீசார்ஜ் தானே. 5 வோல்ட்ஸ்ன்னு போட்டிருக்கான், வோல்டேஜ் 5Vன்னு போட்டிருக்கான். அப்படின்னா என்னவா தெரியலையே. சரி, யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ் பண்ண முடியலன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளக் வாங்கிக்கலாம். அப்புறம் அவ்வளோதான், அது கிடைக்கும். சரி, ஓகே. அப்போ அப்பாவே ஓப்பன் பண்ணிக்கிட்டோம், பத்திரம் உள்ள வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி பிளக் கிடைக்கும். அது சூப்பர். பெருசாக எதுவுமே ஷாப்பிங் பண்ணல, ஏன்னா இது வந்து கடைசி நிமிஷம். இது எங்கள் பாட்டிக்கு வந்துட்டு இயரிங் எட் ஆக்சுவலி. அது வச்சுட்டு சவுண்ட். ஆமாம், பிபி மிஷின் வச்சுரு. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் பாட்டி இருக்காங்கள்ல, அவங்களுக்கு வந்துட்டு 96 இல்லைம்மா. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இயரிங் எய்ட் ஆக்சுவலாக. ஹோப்ஃபுல்லி அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது தவிர பெங்கெல்லாம் எங்கம்மா? பெங்கே ஏன்னா நிறைய காணும். அப்புறம் ஹெட்ஃபோன்ஸ் 2 கொடுத்துட்டேன். எங்கே இது? சரி, பெங்கே எங்கே வச்சிருக்கோம். இது இங்கே தான் இருந்தது, எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா எலக்ட்ரிக் இது வந்து இது மாதிரி என்னது பேட் மாதிரி. இது வந்து ஒன்று மாத்திரம் இங்கே வச்சுட்டு போயிருந்தேன், சார்ஜ் போட்டு. ஓகே ஓகே, வைப்ரேஷனுக்கா? ஓகே ஓகே. ஆமாம், அது நல்லா இருக்கும். பெங்கே கொடுத்தேன். ஹெட்ஃபோன்ஸ் அதில் இருக்குமோ? அது சைடில், அதில் ஃப்ரண்ட்டில் பாரு. ஓகே. ஸோ இது தவிர அம்மா கிளம்பும் போது அம்மாவுக்கு ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைம்மா, iPhone 16 ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது ரேன்ச். அம்மாவுக்கு ஆக்சுவலாக ரேன்ச் ரொம்ப பிடிக்கும்னால நாங்கள் ரேன்ச் இது பண்ணோம். பரவாயில்ல, ரேன்ச்சோடு சேர்த்து அந்த வெயிட்டு கம்மியாக தான் இருக்குது எல்லாமே. அது எதுவுமே நீ ஆனால் எடுத்துகிட்டு போகலம்மா இந்த வாட்டி. சாக்லேட்ஸ் தவிர எதுவுமே இல்லை. யாருக்குமே கூட பெருசாகவே எதுவுமே வாங்கிட்டு போகலைங்க. ஏன்னா எல்லாமே வந்துட்டு லாஸ்ட் மினிட் ரஷ்னால பார்த்தீங்கன்னா ஒன்றுமே லைக் அப்பாவுக்கு வெறும் ஹேர் கிளிப் தான் இது பண்ணோம். இது பாட்டிக்கு, அப்புறம் பெங்கே அப்பாவுக்கு, அந்த மாதிரி சின்ன சின்ன. அப்புறம் பிபி மிஷினு அம்மாவுக்கு.
வேற என்ன இருக்கு? ஹெட்ஃபோன்ஸ் வாங்கணும். அப்புறம் ஸ்மார்ட் வாட்சு கம்மி தான், லைக் கேஜெட்ஸ் மாதிரி தான் வாங்கணும், பெருசாக எதுவுமே இது இல்லை. கரெக்டாக ஒரு வீக்கெண்டு தானே எங்களுக்கு கிடச்சிது. ஆமாம், நேற்று போய் ஃபுல்லாக வாங்கிட்டு வந்தோம், இன்னைக்கு அடுக்கிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ண முடியல. அப்புறம் நைஃப் செட்டு, வேறு என்ன வாங்கினது எதுவுமே இல்லைல்ல. இதெல்லாம் வந்து என்னது? ஜிப்லாக் கவர்ஸ் எல்லாமே. ஜிப்லாக் கவர்ஸா? ஓகே. இதுக்கு ஃப்ரண்ட்ல இருக்கான்னு பாத்தியா? அதுல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பெங்கே இதெல்லாம் வச்சிருங்க. பென்சில் கேட்டாங்க, பென்சில் வாங்கணும். சரி விடா போ. நீ வேற எங்கன்னு அந்த பெட்டியில் இருக்கு நினைக்கிறேன். எஸ் சரி. நான் மறந்தே போயிட்டேன் பாரு. என்னது? இதோ 2 ஹெட்ஃபோன்ஸு. அது தவிர ஒன்னுடையதுங்க, என்னோடது அதுக்குள்ள. அது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அது பேக்கில் எக்ஸ்ட்ரா வேணாம் எடுத்துட்டுலாம் வராதம்மா, விடுமா. தட்ஸ் ஓகே அம்மா, தட்ஸ் ஓகே, விடு அம்மா, தட்ஸ் ஓகே, விடு. ஸோ அவ்வளோதாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப லிமிட்டடாக வாங்கியிருக்கோம். ஸோ அது தவிர வந்துட்டு iPhone 16 கடைசியாக கிளம்பும்போது இது வந்து நான் ஓப்பன் பண்ணது. எனக்கு இது கூட பண்ணி கொடுத்துட்டியே, சார்ஜ் போட்டு வச்சு ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி வச்சேன். இது ஹேண்ட்பேக்ல வச்சுப்பேன், பிங்க் கலர். இது ரொம்ப க்யூட்டாக இருக்கு. அதனால இது வந்து ஹேண்ட்பேக் வச்சுப்பேன். இது வந்து ஸோ அவ்வளோதான், டன். அவங்களுடைய பொட்டி ரெடி. ஸோ அவங்களும் ரெடி. இன்னும் 10 பவுண்டுக்கு அவங்க வேறு எதனா ஐட்டத்தை யோசிச்சு ஃபில் பண்ணிக்க வேண்டியது தான். அம்மா ரான்ச் மாதிரி வேறு எதனா வேணுமாம்மா? வேறு அப்புறம் சாக்லேட்ஸ், இன்னொரு சாக்லேட் கேட்டிருக்காங்க இன்னைக்கு. நான் மறந்து போயிட்டோம். ஆல்மண்ட் டிப்ட், அந்த ஆல்மண்ட் கோட்டட் சாக்லேட் இருக்கும் பாருங்களா, காஸ்கோது, அது ரொம்ப பிடிக்கும். நாங்கள் வாங்க மறந்துட்டோம். ஸோ திருப்பி போயிட்டு அதை மாத்திரம் பார்க்கணும். அம்மா பெங்கே பாரு, இங்கே வச்சுட்டு போயிட போகிறேன், அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும். நாங்கள் 2 பெங்கே பாக்ஸஸ் வாங்கியிருக்கோம், அப்பாவுக்கும் அம்மாவுக்கும். ஸோ அப்பாவுக்கு, பாட்டிக்கு, அம்மாவுக்கு, அந்த மாதிரி வாங்கியிருக்கோம். ஸோ இது என்னதுமா? அது இது ஹேர் டை, சும்மா இங்கே நல்லா இருக்கும் ஆக்சுவலாக. கிளைரால்னு சொல்லிட்டு. ஆமாம், இது ஆல் நேச்சுரல். ஆமாம், நல்லா இருக்கும். அம்மா இங்கே தான் யூஸ் பண்ணுவாங்க. அம்மாக்கு எது போட்டாலும் அலர்ஜி வந்துடும். இதுலேயே வந்து வேற இதே தான், வேற பாக்ஸ் இருந்ததுன்னு நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். அலர்ஜி மாத்திரை போட்டுக்கிட்டாங்க, அதனால இதை எடுத்துட்டு போறாங்க. ஆனா அங்க நீ வேற என்ன யூஸ்? வேற எதுவுமே செட் ஆகாது. ஓகே, எக்ஸ்பென்சிவ் தான், வேற வழி என்ன பண்றது. எவ்வளவு இருக்கும் லாரி எல்லாம்? 550 அந்த மாதிரிலாம். 550? இது வந்துட்டு ஐ திங்க் $7.99, $8 நினைக்கிறேன். எவ்வளோ வரும் அப்போ? ஆல்மோஸ்ட் அதுதான். பரவாயில்லையே, இங்கேயே ஆல்மோஸ்ட் அதே தான். விலை கம்மினா நான் வேணா நிறைய எடுத்து வாங்கிட்டு போயிடுறியா? சீரியஸாக கேட்குறேன். பெங்கே இன்னும் கிடைக்கல, அவங்க எங்கே வச்சாங்கன்னு மறந்து போயிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் அமுக்குங்க. அம்மாவை இந்தியாவில் நம்ம பார்க்கலாம். பாய். மீட் பண்றியா? சரி. இல்ல, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எங்கேயாவது கோவில் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க தெரியுமா? அப்படியா? அந்த கண்டுபிடிச்சுட்டு பேசுவாங்க பேங்க்ல. சரி, நான் தான் மிஸ் பண்றேன் இதெல்லாம். ஜாலியா தான் இருக்கு. ஸ்வேதாவோட அம்மா தானே என்னவாங்க? ஆமாங்க, ஒரே சந்தோஷமா இருக்கு எனக்கு. பரவாயில்ல, சூப்பர். அப்புறம் ஒரு உம்முடி பங்கால ஒருத்தர் மீட் பண்ணாங்க, நிறைய பேரு. வாவ், சேர்ந்து போட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். சூப்பர்மா. என்ஜாய் மீட் பண்ணாங்கல்ல. நான் இன்டர்வியூ வந்து சென்னையில மீட் பண்றேன். அட பாவிகளா, நீங்களா ஜாலியா இருக்கீங்களா? சரி, ஓகே. அம்மாவை பார்த்துக்கோங்க எல்லாரும், இந்தியாவில் பத்திரமா. வேற என்ன பண்ணுறது? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.